எல்லா புற்றுநோய் போலவும் கருப்பை புற்றுநோய் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. ஏன் இந்த ஸ்டேஜை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பை புற்றுநோய் குணமாகறதுக்கான சாத்தியக்கூறு எதை டிபெண்ட் பண்ணிருக்கு அப்படின்னா ஸ்டேஜ் தான். மோர் தென் எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் முக்கியமோ, ஸ்டேஜ் நம்ம எந்த ஸ்டேஜ்ல கண்டறியுமோ அதுவும் முக்கியம். நிறைய பேர் நம்ம நினைச்சிருப்போம் வெளிநாட்டுல எல்லாம் புற்றுநோய்க்கு சிறந்த வைத்தியம் இருக்கு, அதனால அங்க நல்ல கியூர் ரேட் கிடைக்குது, நம்ம ஊர்ல அப்படி கிடையாது அப்படின்ட்டு. கட்டாயம் அப்படி இல்லை. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகள்ல அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரீனிங் டெஸ்ட், சுய பரிசோதனை, அவங்களா வாலியண்டரா போய் உடம்புல எந்த தொந்தரவுமே இல்லைனாலும் மருத்துவ அணுகி பரிசோதனை செய்து கொண்டதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, மிகவும் ஆரம்ப கட்டத்திலே, அதாவது ஸ்டேஜ் 1ல, ஈவன் ஸ்டேஜ் 1க்கு முன்னாடியே கூட நிறைய புற்றுநோய்களை கண்டறியறாங்க. அவ்வாறு கண்டறியனாலதான் அதுக்கு தீர்வு கிடைச்சி அங்கெல்லாம் ஹை கியூரேட் இருக்கோ தவிர நம்ம ஊர்ல அல்லது நம்ம நாட்டுல ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்றது கிடையவே கிடையாது. வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட், லாப்ரோஸ்கோபிக் சர்ஜன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பை புற்றுநோய்க்கான ஸ்டேஜஸும் அதுக்கான கியூர் ரேட்டும் பார்க்க போறோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் இந்த ஸ்டேஜஸ் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், அது ஏன் பொதுமக்களுக்கு முக்கியம் அப்படின்னா, அந்த ஸ்டேஜஸோட முக்கியத்துவமும் அதுக்கு கரஸ்பாண்டிங் அதற்குரிய கியூர் ரேட், அதாவது குணப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அது எவ்வளவு முக்கியம் அப்படின்றது நிறைய பேருக்கு புரியும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ கருப்பை புற்றுநோய் பெரும்பாலான பேருக்கு கண்டறியும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ் 1லே இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நுரையீரல ஒரு கேன்சர் ஆரம்பிக்குது அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4ல தான் நம்மகிட்ட வருவாங்க. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப கட்டத்தில் அது எந்த ஒரு பெரிய சிம்டம்ஸ், அதாவது அறிகுறியுமே கொடுக்காது. ரிமைனிங் அதாவது ஒரு கட்டி ஏற்பட்ட பகுதியை தவிர மீதி இருக்கிற பகுதி நுரையீரல் அந்த ஃபங்க்ஷனை ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கிறதுனால இனிஷியல் ஸ்டேஜ்ல எந்த சிம்டம்ஸுமே இருக்காது. அன்லெஸ் நம்மளா ஒரு ஸ்கேனோ இல்ல ஒரு எக்ஸ்ரேவோ வேற ஏதோ ரீசனுக்காகவோ இல்ல ஒரு நம்மளா செக்அப் பண்ணிக்கலாம், மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு போனால் ஒழிய ஆரம்ப கட்டத்தில் எந்த ஒரு சிம்டம்ஸையும் கொடுக்காது. பட் இந்த கருப்பை புற்றுநோயுடைய ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்லே ப்ளீடிங் பேபி, அதாவது போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் சொல்லுவோம். அது மாதவிடாய் சுழற்சியெல்லாம் ஒரு 5 வருஷம் மாதவிடாய் சுழற்சி இல்லாம இருந்திருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பாட்டிங் இல்ல ப்ளீடிங் பேபி இருந்திருக்கும். அவ்வாறு இருக்கும்போது பேஷண்ட்டுக்கு ஒரு அப்நார்மலா இருக்கும். என்னடா அது ஒரு 4-5 வருஷமா மென்சஸ் ஆகாம இருந்து திடீர்னு ஒரு ப்ளீடிங் வருது அப்படின்ட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால நம்ம கண்டறியப்படும் கருப்பை புற்றுநோயில மோர் தென் 80%, அதாவது 80% பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 1லே நம்ம கண்டறிஞ்சிடும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இப்படி ஸ்டேஜ் 1ல கண்டறியதுனால என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னு தான் மெயினா நம்ம பார்க்கணும். நம்பர் 1 என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சர்ஜரி மட்டுமே ஒரு சிலருக்கு முழுமையான கியூரை கொடுக்கும். அதாவது ஸ்டேஜ் 1ல கண்டறியப்பட்டு நம்ம அப்பவே ப்ராப்பரா டெஸ்ட்லாம் எடுத்து சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸ்டேஜ் 1ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா சர்ஜரி மட்டுமே கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட் ஆகும். நம்ம கூடுதலா ரேடியோ தெரப்பியோ இல்ல கீமோதெரப்பியோ கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது நம்பர் 1 அட்வான்டேஜ், அதாவது ஸ்டேஜ் 1ல கண்டறிய அட்வான்டேஜ். நம்பர் 2 என்னன்னு பாத்தீங்கன்னா, கியூர் ரேட், அதாவது முழுமையா குணமாகிறதுக்கான சாத்தியக்கூறும் ரெக்கரன்ஸ் ரேட், திரும்பி வர்றதுக்கான சாத்தியக்கூறும் இதெல்லாம் ரொம்ப கம்மி. அதாவது முழுமையா குணமாகிறது பாத்தீங்கன்னா மோர் தென் 95%. ஸ்டேஜ் 1ல கண்டறிஞ்சு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா மோர் தென் 95% பேர் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கியூர் ஆயிருவாங்க. அவங்களுக்கு திரும்ப லைஃப் டைம்ல அந்த தொந்தரவு, அந்த கருப்பை புற்றுநோய் வரவே வராது. ஸோ இதனாலதான் ஸ்டேஜ் 1ல நம்ம கண்டறிஞ்சு வைத்தியம் பண்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றோம். ஸ்டேஜ் 2 பாத்தீங்கன்னா 10% பேருக்கு, நம்ம 100 பேருக்கு நம்ம கருப்பை புற்றுநோய் கண்டறிகிறோம்னா 10% பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 2ல நம்ம கண்டறிவோம். அதே மாதிரி 10% பேருக்கு பார்த்தா ஸ்டேஜ் 3 ரொம்ப ரேரா, அதாவது ஒரு 5% பேருக்கு பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் 4ல கண்டறிவோம். ஸோ எந்த ஒரு புற்றுநோயா இருந்தாலும், கருப்பை புற்றுநோய் மட்டும் கிடையாது, எந்த ஒரு புற்றுநோயா இருந்தாலும் ரொம்ப ஆரம்ப கட்டத்திலே கண்டறியதோடைய 2 முக்கியமான அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா, 1 மல்டி மொடால் ட்ரீட்மெண்ட், அதாவது சர்ஜரி, ரேடியோ தெரப்பி, கீமோதெரப்பி இப்படி அனைத்தையும் நம்ம எடுத்துக்காம சர்ஜரியில மட்டுமே ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் ஆயிருவது நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா கியூர் ரேட், ஸோ குணமாகறதுக்கான சாத்தியம் ரொம்ப அதிகம். ஸோ இந்த ஒரு காரணத்துக்காக கருப்பை புற்றுநோய்க்கான அறிகுறிகள் ஏதாச்சும் இருந்தால் எந்த ஒரு காரணத்துக்காகவும் தள்ளி போடாமல் உடனடியாக ஆன்காலஜிஸ்ட போய் சந்திச்சு அதுக்கான பரிசோதனை செஞ்சு ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கணும். ஸோ ஒரு பரிசோதனை செய்து கொள்ளவோ அல்ல ட்ரீட்மெண்ட் செய்து கொள்ளவோ நம்ம என்னைக்குமே தயங்கக்கூடாது. இருக்கிற அறிகுறிக்கான பரிசோதனையும் வைத்தியமும் ப்ராப்பர் டைம்ல எடுத்துக்கிறது மூலமாக எந்த ஒரு வியாதியாலும் நம்ம கண்டிப்பா முழுமையாக குணப்படுத்த முடியும். கருப்பை புற்றுநோய் பற்றிய பல தகவல்களை நம்ம நிறைய வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பற்றி நீங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல பார்க்கலாம். வேற ஏதும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, கண்டிப்பா நம்ம அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.